வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியன் லெஜெண்ட்ஸ் அண்ட் மித்ஸ்லேருந்து நம்ம வந்து த வைல்ட் கலோனியல் பாய் இவரோட கதையை பார்க்கலாம் வாங்க. லெஜெண்ட்னா காலங்காலமாக சொல்லப்படுற ஒரு கதை. அதாவது எப்படி வரலாறு வந்து நிறைய பேருக்கு தெரியுமோ அதே மாதிரி இந்த லெஜெண்டும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னென்னா வரலாறுனா அதுக்கான குறிப்பு இருக்குது, அதுக்கான சாட்சிகள் இருக்கும். லெஜெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எந்த குறிப்புகளோ இல்லை எழுதப்பட்ட ஒரு சாட்சிகளோ இருக்காது. ஆனால் மக்கள் வந்து அதை ஏற்றுப்பாங்க. இந்த லெஜெண்ட்ஸ்லாம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த வாய்மொழியாக வந்த இலக்கியம் சொல்லலாம். அதனாலேயே முக்கால்வாசி இந்த லெஜெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பாடலாக தான் இருக்கும். அதே மாதிரி இது வாய்மொழி இலக்கிய காலன்றதுனால இந்த கதையை வந்து முதல்ல வந்து சொன்னது யாருன்றதும் நமக்கு தெரியாது. இந்த ஓல்ட் கலோனியல் பாய், இந்த வைல்ட் கலோனியல் பாய்ன்றது யாருன்னா ஜாக் டுலன். இவரை பற்றின ஒரு 2 விஷயம் மாறுபட்ட விஷயமா இருக்கும். ஒன்று, சில பேர் சொல்லுவாங்க இவர் வந்து அயர்லாண்ட்லேருந்து ஒரு குற்றம் செஞ்சதுனால தண்டிக்கப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவர்னு. இன்னொருத்தர் சொல்லுவாங்க இல்லை அவர் ஒரு ஆஸ்திரேலியன் தானே. அது மாதிரி 2 வெர்ஷன்ஸ் இவரை பற்றி இருக்குது. இதை வந்து வைல்ட் கலோனியல்ன்றதுலே தெரிஞ்சுக்கலாம் இவர் ஒரு புஷ்மேனுன்னு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்த இந்த ஒயிட்ஸு அவங்களாம் வந்து தன்னை ரொம்ப சிவிலைஸ்டு, ரொம்ப நாகரிகமானவங்க, இவங்களாம் இன்னும் வந்து அந்த பழங்குடியினர், அந்த காட்டு மிராண்டிகளாகவே இருக்காங்க அப்படின்றதுனால இவங்களால நமக்கு எப்போ வேணால் ஆபத்து. ஏன்னா வந்து இவங்கக்கிட்ட அந்த முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து அடக்குமுறை மூலமாக நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நம்பின ஒரு காலம் அது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையர்கள்லாம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அங்கே இருக்கும்போது அவங்க இருந்தது இங்கிலாண்டில். அதனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டு, அந்த நிலப்பகுதியோடைய அந்த ஹார்ஷ்னஸ்லாம் வந்து அவங்களால வந்து வாழறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. யாராவது அந்த இடத்துல வந்து இருந்துட்டாங்கன்னா அவங்களெல்லாம் ஒரு ஹீரோ மாதிரியே பார்த்துவாங்க. இப்போ டேனோ வந்து அங்கே 2.5 வருஷம் வந்து ஒரு புஷ் ரேஞ்சர்னால் இந்த கொள்ளை அடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் காரியங்கள் செய்யக்கூடியவங்கள புஷ் ரேஞ்சர்வாங்க. அதனால் அவங்க பதுங்கின்னு தான் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து யாருமே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி இடங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. இவர் எப்படின்னா இந்த வெள்ளையர்கள் வந்து அவங்கள அடக்கி அவங்கள ஒரு காலனியாக வச்சுருந்தாங்க இல்லையா, அதை வந்து எதிர்த்தவர். இல்லை, நான் வந்து என் நாட்டில் இருக்கேன், இன்னொரு நாட்டிலேருந்து வந்தவங்க கீழே நான் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு உணர்வோடு அவர் செயல்பட்டதுனால அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்த ஒயிட் கலோனியல் பாயோட இமேஜை தான் வந்து அவங்களுடைய எதிர்ப்பு காட்டுறதுக்கான ஒரு இதுவாக வச்சுட்டு அந்த கதையை வந்து ஒருத்தர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் வந்து இந்த கதையை வந்து பாடலாக வந்து முதல் பப்ளிஷ் ஆனது வந்து 1881. இந்த கதையில் அவங்க வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வைல்ட் கலோனியல் பாய்ன்றது அந்த தைரியமான ஜாக் டொனாவை பற்றி தான். இவர் வந்து ஒரு புஷ் ரேஞ்சராக இருந்து அவர் வந்து தண்டனைக்குரியவராக 1820 இருந்தார். ஜாக் டொனோ வந்து அயர்லாண்டில் பிறந்ததாகவும் 18 வயசில் வந்து அதாவது 1824 அவருடைய சொந்த ஊரான கேசல் மெயின், அது அயர்லாண்டில் இருக்க கவுண்டி கெரியிலேருந்து அவர் புறப்பட்டு ஆஸ்திரேலியா வந்ததாகவும் ஒரு கதை இருக்குது. அவர் வந்து இங்கே வந்த உடனே 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதாவது 1827 2 பேரோடு சேர்ந்து அவர் வந்து திருடும் போது வந்து பிடிபட்டிருக்காரு. ஆனால் இவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு, மற்ற 2 பேரையும் அவங்க தூக்கில் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டேனோ வந்து இன்னொரு கேங்கோடு சேர்ந்துக்கிட்டு நிறையா கொலைகள் அந்த மாதிரி கொலை பண்ணியிருக்க மாட்டார், கொள்ளையை அடித்து எடுத்திருப்பார். திரும்பி வந்து மற்றவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க, ஆனால் இவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. ஆனால் 1830 அவரை வந்து போலீஸ் வந்து சிட்னியில் வந்து சுற்றி பிடிச்சி அவரை வந்து கொன்னுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை மாதிரி வந்தது, அதில் அவர் இறந்துட்டார். ஜாக் வந்து எப்படின்னா இப்போ நம்ம ராபின்ஹுட் கதையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, பணக்காரங்கிட்டேருந்து எடுத்து ஏழைங்களுக்கு கொடுக்குறதுன்னு, அதே மாதிரி தான் அவரும் வாழ்ந்திருக்காரு. பயமே இல்லாத ஒரு இளைஞர் அவர். அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைகளில் அந்த வைல்டு லைஃப்பில் வந்து அவர் ஒரு புஷ் ரேஞ்சராக வாழ்ந்துட்டு இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வெள்ளையர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்கள காலனியாக வச்சுருந்தாங்களே, அவங்கக்கிட்ட அடிபணிஞ்சு போகவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தார். அதனால் வந்து கவர்மெண்ட்டும் வந்து அவரை பற்றி பாடல்களை வந்து இப்போ பொது இடங்களில் வந்து பாடக்கூடாது, அவரை பற்றி பேசக்கூடாது அப்படின்லாம் நிறையா வந்து கட்டுப்பாடுகளை வந்து மக்களுக்கு விதிச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த சுதந்திர உணர்வை ஊட்டுறதுக்காக மக்கள் இவரோட கதையை சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அதே சமயத்தில் நமக்கே எல்லாருக்குமே தெரியும், எங்கெல்லாம் வந்து இந்த பிரிட்டிஷர்ஸோ இல்லை எந்த நாட்டினரோ இன்னொருத்தவங்களை காலனியாக வச்சுருக்கும் போது அந்த நாட்டில் வாழக்கூடியவங்க அவங்க எதிர்ப்பை வந்து அவங்க தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா நாட்டுப்பற்றுன்றது எல்லா கொலோனியல்
நாட்டிலையும் இருந்ததுனால தான் அவங்களுக்கு பின்னாடி வந்து சுதந்திரம் கிடச்சிது. வாங்க இப்போ இந்த பாடலை படித்து பார்க்கலாம். இட் இஸ் ஆஃப் அ வைல்ட் கலோனியல் பாய், ஜாக் டூலன் வாஸ் ஹிஸ் நேம். அதனால் இந்த கதை வந்து ஒரு வைல்ட் கலோனியல் பாய், வைல்டுனா ஒரு கட்டுக்கடங்காத அப்படின்னு சொல்லலாம், கலோனியல் பாய், அவர் பேர் வந்து ஜாக் டூலன். ஆஃப் புவர் பட் ஹானஸ்ட் பேரண்ட்ஸ், ஹி வாஸ் பார்ன் இன் கேசல்மேன். அவர் பிறந்தது வந்து கேசல்மேன். அவங்க பெற்றோர்கள் வந்து ஏழையாக இருந்தாலும் நேர்மையானவங்க. ஹீ வாஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஒன்லி ஹோப், ஹிஸ் மதர்ஸ் ஒன்லி ஜாய். அவங்க பெற்றோர்கள் வந்து அவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அண்ட் டியர்லி டிட் ஹிஸ் பேரண்ட்ஸ் லவ் த வைல்ட் கலோனியல் பாய். கம் ஆல் மை ஹார்ட்டீஸ், வி வில் ரோம் த மவுண்டன்ஸ் ஹை, டுகெதர் வி வில் பிளண்டர், டுகெதர் வி வில் டை. இவர் வந்து இங்கே மவுண்டன் இருக்கக்கூடிய மலைகள் பிரதேசத்தில் இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து சுற்றிட்டு இருந்தார். எப்படின்னா அவரோடு சேர்ந்து ஒரு பெரிய குழுவும் இருந்தது. சேர்ந்தே தான் அவங்க கொள்ளை அடிப்பாங்க. அவங்க முடிவு என்னென்னா, நம்ம எல்லாம் சேர்ந்தே இருப்போம், சேர்ந்தே இறப்போம், இறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சேர்ந்தே இருப்போம். We will wander over valleys and gallop over plains, and we will scorn to live in slavery, bound down with iron chains. நம்ம இந்த இடத்துல, இந்த பள்ளத்தாக்கில், இந்த இந்த திறந்த நிலவெளியில் எங்கே வேணால் போவோம், ஆனால் ஒன்று மட்டும் வாழ மாட்டோம், அடிமையாக வாழ மாட்டோம். இந்த இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு நம்ம அடிமையாக நம்ம வாழ மாட்டோம், இதில் மட்டும் நம்ம உறுதியாக இருப்போன்றதில் இவரும் வந்து உறுதியாக இருந்தார். He was scarcely 16 years of age when he left his father's home and through Australia's sunny clime a bush ranger did roam. அவருக்கு 16 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்டில் அவர் ஒரு புஷ் ரேஞ்சர்னால் இந்த மாதிரி கொள்ளக்காரராக வந்து சுற்றிட்டு இருந்தார். He robbed those wealthy squatters, their stock he did destroy, and a terror to Australia was the wild colonial boy. அவர் வந்து பணக்காரங்கிலேருந்து மட்டும்தான் வந்து பணத்தெல்லாம் எடுத்தார். அவங்களுடைய அங்கே ஆஸ்திரேலியாவில் நமக்கே தெரியும், ஒன்று விவசாயம் இல்லைன்னா அந்த ஆடுங்கள்லாம் மேய்க்கிறது தான், அதையெல்லாம் வந்து அவர் எடுத்துப்பார். அவரை வந்து ஆஸ்திரேலியாவிலே வந்து எல்லாருமே அவர்னா பயந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நொட்டோரியஸாக வந்து ஒரு பயம் கொடுக்கக்கூடிய அளவில் அவர் வாழ்ந்தார். In 61, this daring youth commenced his wild career with a heart that knew no danger, no foeman did he fear. 61 வந்து அவர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவர் ஆரம்பித்தார். அவர் நெஞ்சில் வந்து பயன்றதே கிடையாது, எதை பற்றியுமே அவர் வந்து யோசித்தது கிடையாது, அவருக்கு ஆபத்தே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். He stuck up the Beechworth mail coach and robbed Judge McEvo. அதாவது பீவர்த் மெயில் கோச்சில் வந்து அப்போ ஒரு ஜட்ஜ் மேக்கோவன்றவர் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கிட்டருந்தே அவர் திருடிட்டார். who trembled and gave up his gold to the wild colonial boy. இவரை பார்த்த உடனே அந்த ஜட்ஜ் அப்படி நடுங்கி போய் அவர்கிட்ட இந்த தங்கத்தெல்லாம் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. He bade the judge good morning and told him to beware, that he would never rob a hearty chap that acted on the square, and never to rob a mother of a son and only joy, or else you may turn outlaw like the wild colonial boy. அப்போ அவர் ஜட்ஜுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லிவிட்டு, நான் வந்து ஒரு அதாவது வந்து கொலை பண்ண மாட்டேன், ஏன்னா ஒரு அம்மா வந்து ஒரு மகனை வந்து இழந்துட்டு அந்த மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது, அதே சமயத்தில் என்ன நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சின்னா என்ன மாதிரியே நீயும் வந்து சட்டத்தால் தேடப்படுற ஒரு ஆளாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். One day as he was riding the mountainside along, listening to the little birds say pleasant laughing song. ஒரு நாள் வந்து மலை பகுதியில் அப்படின்னு வந்து அந்த பறவைகளோட பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது 3 mounted troopers rode along Kelly, Davis and Fitzroy. 3 பேர் குதிரையில் வந்து வந்தாங்க அவர் பக்கத்தில். அது வந்து கெல்லி, டேவிஸ், ஃபிட்ஸ்ராய். They thought that they would capture him, the wild colonial boy. அவங்களுக்கு என்னென்னா அவரை வந்து பிடிச்சிட்டு எடுத்துன்னு போய் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படி. ஏன்னா இப்போ வந்து 3 பேர் இல்லையா அவங்க. சரண்டர் நவ் ஜாக் டூலன், யூ சி தேஸ் 3 to 1. அதனால் அவங்க அது சொல்கிறாங்க, ஜாக் டூலன் நீ வந்து சரணடைஞ்சிடு, ஏன்னா வந்து நாங்கள் 3 பேர், நீ ஒருத்தன் தான். சரண்டர் நவ் ஜாக் டூலன், யூ டேரிங் ஹைவே மேன். சரண்டர் ஆகிடு, அதாவது வந்து சரணடைஞ்சிடு, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நீ யாருன்னு, நீ ஒரு கொலைக்காரன்னு. He drew a pistol from his belt and shook the little toy. I'll fight but not surrender, said the wild colonial boy. ஆனால் அவருடைய பெல்ட்லேருந்து அவர் ஒரு பிஸ்டல் எடுத்தார், துப்பாக்கி எடுத்தார். இந்த லிட்டில் டாய்ன்றது அந்த துப்பாக்கி தான். அவர் என்ன சொன்னார்னா, நான் சண்டை போடுவேன் ஆனால் நான் சரணடைய மாட்டேன் அப்படின்னாரு. He fired at trooper Kelly and brought him to the ground. அவர் முதல்ல சுட்டது வந்து ட்ரூப்பர் கெல்லியை தான். அவர் இறந்து கீழே விழுந்துட்டார். And ரிட்டன் ஃப்ரம் டேவிஸ் received a mortal wound. ஆனால் இவரை சுடுறதுக்குள்ளே டேவிஸும் வந்து அந்த நேரத்தில் வந்து இவரை சுட்டார். அந்த ஒரு துப்பாக்கி சூடே வந்து மார்டல் woundனா அவரோட இறப்புக்கு வந்து காரணமாக இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி சூடாக இருந்தது.
All shattered through the jaws, he lay still firing at Fitzgerald. அப்போ கூட அவர் அப்படியே படுத்து அந்த துப்பாக்கி சூட வாங்கி இறக்குற தருவாயில் கூட அவர் ஃபிட்ஸ்ராயை பார்த்து சுட்டுட்டு தான் இருந்தார். அண்ட் தட்ஸ் அ வே தே கேப்சர்ட் ஹிம் த வைல்ட் கலோனியல் பாய். அதனால் அவரை கடைசி வரைக்கும் யாரும் உயிரோடு பிடிச்சி அவரை அடிமையாக்க முடியல. அவரை இறக்க வச்சு, அதாவது அவரை வந்து சாகடிச்சு தான் அவரை பிடிச்சாங்க அப்படின்றதோடு இந்த பாடல் வந்து முடியுது. உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.